ஸ்வீட் கார்னோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கடலை மாவு, மைதா மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி புட்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிரேவி கட்டி ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இதோட பொரிச்சு வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் இதோட ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான ஸ்வீட் கார்ன் மஞ்சூரியன் தயார்.